குழந்தைங்க இருந்தா வீட்டுக்கு சந்தோஷம், பொம்மைங்க இருந்தா குழந்தைங்களுக்கு சந்தோஷம். அக்கா ஈவினிங் பீச்சுக்கு போலாமா? போலாமே. ஜெனி ஆண்டி டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஆண்டினா அன்பா வந்து அக்கா இல்ல என்னென்ன பேசுவ. இன்னைக்கு எங்க காலேஜ்ல எனக்கு பட்டம் கொடுத்தாங்க, அதுக்கு தான் இந்த Dress. அப்ப நீதான் இந்த ஊர்ல பட்டத்து ராணின்னு சொல்லு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஏமா உனக்கு கல்யாணம்னா இவ்வளவு பயம்? நீ யார கட்டிக்க போற? உன் மாமன தானே. எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு உன்னை அனுப்ப போறோம். நீ என் வீட்டுக்கு தானே வரப்போற. உன்னை நான் பூ மாதிரி வச்சு பாத்துக்கிறேன், போதுமா? 10 years later. சூப்பர் குடும்பம் நினைச்சே சூப்பரா எனக்கே கத்து கொடுப்பாங்க போல தெரியுதே. யாரு என்ன சொன்னாலும் நீ படிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது, அதுக்கு நான் கேரண்டி. அண்ணன் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு, உனக்காக என்ன வேணாலும் செய்வார். அதான் மாமா எனக்கு கவலை. சாப்பாட்டுக்கு என்ன தேவை பசங்க கிட்ட கேட்டுப்பாரு, உப்புன்னு சொல்லுவாங்க. அதே கேள்வி சரண்யா கிட்ட கேட்டுப்பாரு, உழைப்புன்னு சொல்லுவா. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? உழைக்காதவன் ஜெயிச்சது சரித்திரமே கிடையாது. டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? மச்சாங்க வந்து பாரு, ஆமா ஆய் போட்ட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். உங்க அப்பாவுக்கும் அவளுக்கும் தப்பா ஏதோ தொடர்பு இருக்கு. அடங்கொம்மால உங்க அப்பாவுக்கு மூச்சு கூட நின்னாலும் நிக்கும், ஆனா அவர் வாயில இருந்து வர்ற அந்த சரண்யாங்கிற பேச்சு மட்டும் நிக்கிறதே இல்ல.